ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் பெருசாக எதுவும் வீடியோலாம் போடலை. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். விஜய் எனக்கு பிடிக்காது தான். ஆனால் நல்லவரா என்னன்னு கேட்டால் நல்ல மனுஷன்தான். எனக்கு பிடிக்காதுன்றக்கோசரம் நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கரூரில் நடந்த பிரச்சனையை எல்லாரும் பேசுகிறாங்க. என்னை கேட்டால் யார் மேலேயும் தப்பு இல்லை, அங்கே போனவங்க மேலே தான் தப்பு. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ ஃபுல்லாக அவர் மேலே ப்ளேம் பண்ணுறதோ இல்லை வேறு கட்சி மேலே ப்ளேம் பண்ணுறதோ நோ யூஸ். எனக்கு அவர் பிடிக்காது, ஆனால் அவர் வரணும்னு எதிர்பார்த்தேன். இதை ஒரு காரணமாக வச்சு அவரை யாரும் பேன் பண்ணிடாதீங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்க, அவருக்கே ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எதுவும் மாறின மாதிரி தெரியல, நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம வாய்ப்பு கொடுக்காமலே தான் நிறைய பேர் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றுமே இல்லை. இருக்கும்போதே கொண்டாடுறது தப்பு இல்லை. நம்ம சேஃப்டியும் நம்மளை பற்றியும் அதை யோசிச்சுட்டு அப்புறம் கொண்டாடுங்க. அதான் நான் சொல்லுவேன். எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா, சரியா தப்பான்னு தெரியல, பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். தப்பாக இருந்தால் தப்பு பேசாதன்னு சொல்லுங்கள், சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுங்கள். தப்பான கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. அது போதும்.